அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை யார் ஓதுவாரோ அவர் சொர்க்கம் செல்வதை அவருடைய மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் சுனனுல் குபுரா, பாகம் 6, பக்கம் 30. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆயத்துல் குர்சியின் சிறப்புகள் என்ற பெயரில் ஏராளமான செய்திகள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே பரவி கிடக்கின்றன. அவற்றுள் 2 விஷயங்களை தவிர வேறு எதற்கும் தெளிவான ஆதாரம் கிடைக்கவில்லை. அந்த 2 ஒன்று, கடமையான தொழுகைக்கு பிறகு இதை ஒருவர் ஓதி வந்தால் அவர் சொர்க்கம் செல்வதை அவருடைய மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது என்கிற செய்தியும், ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அது அவருக்கு போதுமானது என்ற கருத்தில் அமைந்த இந்த 2 ஹதீசுகளை தவிர வேறு எந்த கருத்திற்கும் போதிய ஆதாரம் கிடைக்கவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆயத்துல் குர்சியின் சிறப்புகள் என்ற பெயரால் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பல செய்திகள் பரவி கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். அவற்றுடைய நிலையை விளக்குவதற்காக இந்த அடிப்படையை நாம் கூறிக்கொள்கிறோம். கவனமாக கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் இதை ஓதி வருவதை வழக்கமாக்கி கொண்டு அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நல்லாதரவு வைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.